நீங்கள் புதுசாக வீடு கட்டி மோட்டர் போடணுமா இல்லைன்னா பழைய மோட்டர் புது மோட்டராக மாற்றணும் இல்லாட்டி விவசாயத்துக்கு எனக்கு மோட்டர் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம பாருங்கள். நம்ம புதுசாக மேனுஃபேக்சர்கிட்டே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பாலா பேசுகிறேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸுங்க. சம்மர்சபிள் போர் மோட்டரு, சம்மர்சபிள் ஸ்டார்டர் பேனல்ஸு. இந்த மோட்டர்ஸு செல்ஃப் ஃப்ரேமிங்கு, மோனோ பிளாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு உண்டான ஓப்பனல் சம்மர்சபிள், கம்ப்ரஸர் மோட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மோட்டரும் அதனுடையான மேனுஃபேக்சரிங் ப்ரைஸு, நான் என்ன மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன இதில் வந்து சேல்ஸ் ஆகுது, அதோடைய குவாலிட்டி என்ன, நான் உள்ளே என்ன வைண்டிங் பண்ணியிருக்கிறேன், காப்பர் வைண்டிங்காக காப்பர் ரோட்டரா, என்ன நான் கோர் லென்த் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன மோட்டர் நான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மோட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா முதல் இடத்துனே பார்த்தீங்கன்னா போர் போடுவாங்க. கண்டிப்பாக இல்லையா? ஆமாம். முதல்ல என்ன பண்ணுறாங்க, போர் போடுறாங்க. போர் போடுறது பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் கொண்டு வருவாங்க. ஒரு 100 அடி போடலாம், 50 அடி போடலாம், 150 அடி, 250 அடி, 400 அடி போரு, 600 அடி போரு, 900, 1200 அடி வரைக்கும் போர் போடுறாங்க. இந்த டைப் ஆஃப் போர் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட மோட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் வீட்டுக்கு போடுற மோட்டர்னால எல்லாத்துக்கும் தெரியும், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் போடுவாங்க. விவசாயத்துக்கு மட்டும் தான் 3 ஃபேஸ் மோட்டர் போடுவாங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்க இடத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாமே 3 ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இப்போ நம்ம நார்மலாக சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போடுறாங்க. ஏன்னா முதல்ல சிங்கிள் ஃபேஸ்ல இருந்தா வாங்குறாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்றாங்க, சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போறாங்க. ஸோ இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு போர் மோட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்க்கலாம். சரி, மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் ஒரு புது வீடு நான் ஒன்று வந்து என்ன பண்றேன், நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன், எனக்கு வந்து போர் மோட்டர் போட்டது பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தண்ணி நல்லா இருக்கிற இடங்க, எனக்கு வெறும் 120 அடியிலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு போர் ஸ்டாப் ஆகிடுங்க, அதுக்கு மேலே போட்டால் எனக்கு 50 அடியில் தண்ணி வந்துருச்சு, 120 வரைக்கும் நான் போர் போட்டிருக்கேன், இதுக்கு என்ன மோட்டர் போடலாம்? ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்கள்ட்ட என்னது, 120 அடியில் என்ன மோட்டர் போடலான்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சிங்கிள் ஃபேஸ் 1 HP 10 ஸ்டேஜ் மோட்டரே போதுமானது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க, இங்கே வாங்க, சிங்கிள் ஃபேஸ் 1 HP, இது 9 ஸ்டேஜ். இது சரிங்களா, மோட்டர்ஸ் பாருங்க, இது காப்பர் ரோட்டரு, காப்பர் வைண்டிங்கோட உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 150 ஃபீட்டு 150 அடி, எப்படி 150 அடி போறேன்னா 1 HP 12 ஸ்டேஜ். ஓகே ஓகே சரிங்களா, 12 ஸ்டேஜ். இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இன்ச் போர் தான் கொடுப்பாங்க. V4 4.5 இன்ச் போர் போட்டிருப்பாங்க. நம்ம உள்ள இறக்குறது எல்லாம் என்ன பண்ணுவோம், 4 இன்ச் போர் உள்ள இறக்குவோம். அதே மாதிரி பாருங்க, இங்க வாங்க, அப்படி கொஞ்சம் இன்சைடு வாங்க. நம்மகிட்ட எல்லா மோட்டர்ஸ் இருக்கும். 2 HP 25 ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அது மோட்டர்ல 2 HP 25 ஸ்டேஜ். 25 ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 450 அடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை போட்டுக்கலாம், 450 அடி வரைக்கும் இறக்கலாம். சரி, இதோட ரேட்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஓகேண்ணா. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 1 HP 10 ஸ்டேஜ், இதோட விலை எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000 நினைக்கிறீங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 உங்களுக்கு அந்த மோட்டருடைய அந்த ஒரு மோட்டரு பம்புடைய விலை. எப்படி மோட்டரு பம்புடைய விலை நம்ம ஸ்டார்டரோட சேர்த்து எவ்வளவு கொடுக்குறோம்னா 6900 கொடுக்குறோம். 6900. ஆமா, அந்த ஸ்டார்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்டரோட சேர்த்து நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்னா 6900 ரூபாய் கொடுக்குறோம். அது சேர்ந்தே வந்துடும். அதை சேர்ந்தே வந்துடும். மோட்டரு ஸ்டார்டரும் சேர்த்து எவ்வளவு வருது, 1 HP 10 ஸ்டேஜ் 6900. ஓகே ஓகே, சரிங்களா, 6900 rupees. 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா கோர் லென்த் வந்து 80 கோர் லென்த் போடுறோம். நமக்கு வந்து 1 HP 10 ஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 160 ஃபீட் வரைக்கும் என்ன பண்ணிக்கும், போட்டுக்கலாம், தண்ணி வெளியே தள்ளிக்கலாம். அதாவது இப்போ நமக்கு 100 அடி போர் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா மேல மாடி கட்டியிருந்தாலும் 50 அடி வரைக்கும் மேல தள்ளிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3500 லிட்டர் வரைக்கும் என்ன பண்ணிக்கும், தண்ணியை உள்ள இன்டேக் பண்ணிக்கும். ஆமா, கண்டிப்பா வரைக்கும் 1 மணி நேரத்துல 30 லிட்டர் தண்ணி பண்ணிக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆயில் டேங்க் வச்சாங்கன்னா 20 நிமிஷத்துல நமக்கு தண்ணி என்ன ஆயிரும், ஃபுல் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா 1 HP 12 ஸ்டேஜ் 6500 ரூபாய், 200 ஃபீட்டுக்கு போகுது அப்படின்னம்னா 6500 ரூபாய் மோட்டர் மட்டும். ஸ்டார்டரோட சேர்த்து வேணும் அப்படின்னம்னா 7500 ரூபாய், 7500 வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 HP மோட்டர். சரிங்களா, அடுத்து 1.5 HP இருக்கு. 1.5 HP 18 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாமே 1.5 HP 18 ஸ்டேஜ். இது எல்லாமே 1.5 HP மோட்டர். ஓகே ஓகே, இந்த வேரியன்ட் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா 290 அடி வரைக்கும் போர் வரைக்கும் போடலாம். 290 ஃபீட் 290 ஃபீட் வரைக்கும் போட்டுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9500 வரும். 9500 வரும். இதுவும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி.
இப்போ 2 HP பொறுத்த வரைக்கும் 400 அடிக்கு வேணும். 400 அடின்னு போயிட்டுனாலே மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம், 2 HP போய்க்கலாம் 200 ஃபீட்னா. ஆனால் எனக்கு வந்து தண்ணி நல்லா இருக்குங்க, நான் வந்து 2 HP வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் எனக்கு தேவையில்லை, தண்ணி அள்ளி தள்ளணும்னு எனக்கு அவசியம் இல்லை. 1.5 HP போதுன்னா 25 ஸ்டேஜ் போதும், 390 அடி வேலை பார்க்கும். அது வந்து 12,500 ரூபா வரும். ஆமாம். இதுவே 2 HPயில் எனக்கு வந்து 20 ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருங்க, எனக்கு 400 ஃபீட் இறக்குற மாதிரி வேணும் அப்படின்னம்னா அது வந்து 13,500 ரூபா வரும். 13,500 ரூபா வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் ஃபுல்லாமே காப்பர் ரோட்ரு, காப்பர் வைண்டிங், SS அவுட்ரோட தான் நமக்கு வரும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மக்கள் மத்தியில் இப்போ வந்து ஒரு கேட்குறாங்க, இப்போ எனக்கு வந்து மோட்டர் ஷாட்டோட சேர்த்து நீங்கள் இந்த ரேட்டு கொடுத்துட்றீங்க, எனக்கு வந்து ஒயர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமானா ஒயர் எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. ஃபினோலக்ஸ் இருக்கு, குந்தன் இருக்குது, மோட்டக்ஸ் இருக்கு, பிரீமியர்ஸ் இருக்கு. என்ன ஒயர் வேணுமோ, என்ன பிராண்ட் வேணுமோ நம்ம தனியாக ஒயர் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம கொடுத்துருவோம். இப்போ பம்பு பார்த்தாச்சு, வேற என்ன மோட்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்பனல் சப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வீட்டில் டொமஸ்டிக் போடக்கூடிய சம்பு தொட்டிலேருந்து மேலே இருக்க மோட்டர். இப்போ நார்மலாக முத போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரைமிங், மோனோ பிளாக் அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனல் சப்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது ஓப்பனல் சப். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 HP இருக்கு, இதுல 1 HP இருக்கு, 1.5 HP இருக்கு, 2 HP இருக்கு. இதுல வேரியன்ட் நிறைய இருக்குது. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வீடு வந்து சின்ன வீடு தாங்க, எனக்கு ஒரு கீழே பேஸ்மெண்ட் மேல மாடியில டேங்க் இருக்கு அப்படின்னம்னா 1/2 HP மோட்டர் போதுமானது. 4,200 ரூபா வரும். இது உங்களுக்கு வந்து 80 அடி வரைக்கும் இது தள்ளும். 80 அடிக்குமே தள்ளி. ஆமா. இது ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4000 லிட்டர் தண்ணி வரைக்கும் என்ன பண்ணுவோம், நமக்கு டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட ஆம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 4 ஆம்ஸ் 4 ஆம்ஸ் தான் எடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்து 1 HP மோட்டர். இதே இதுல கொஞ்சம் ஹெவி டைப்ல வரும், பெரிய பாடியில வரும் இது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000, இது வந்து 4200. அது வந்து பாத்தீங்கன்னா 4750, 500 ரூபா கூட வரும் உங்களுக்கு. அது 1 HP மோட்டர். அது வந்து பாத்தீங்கன்னா 100 ஃபீட் வரைக்கும் நம்ம கொண்டு போகும் மேல. அதுக்கு அடுத்த மாடல் இருக்குது சரிங்களா. 1 HPலயே கோர் லென்த் ஜாஸ்தியா வேணும் எனக்கு. அது வந்து இப்போ நான் சொன்னது வந்து 45 mm. 50 mm பாத்தீங்கன்னா 110 ஃபீட் வரைக்கும் போகும். அது வந்து 5250. குவாலிட்டி வந்து ஒவ்வொரு மோட்டருக்கு தனித்தனியா அதுக்கு ஏத்தாப்புல மாறும். மக்கள் என்கிட்ட நீங்க ஒவ்வொரு மோட்டர் கேட்கும் போதும் உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதை பொறுத்து இந்த ரேட் கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டான மோட்டர்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். வாரண்டி எல்லாமே இருக்கு. எல்லாமே வாரண்டி எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாத்துக்குமே 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எப்படி ப்ராப்ளம் வந்து நீங்க பீஸ் டு பீஸ் நாங்க மாத்தி கொடுத்துருவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காயில் பர்ன் ஆயிடுச்சு, எம்டிஆ மோட்டர் ஓடி காயில் பர்ன் ஆயிடுச்சு மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். அந்த காயில் பர்ன் ஆனதுக்கு யாருமே வாரண்டி கிளைம் பண்ணி வர மாட்டாங்க. புரியுதுங்களா. நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதா இருந்தாலுமே என்ன பண்ணிடுவாங்க, அதான் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு மோட்டர் வாங்குறேன், எனக்கு வந்து நீங்க சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எதா இருந்தாலுமே கோயம்புத்தூர் தான் நீங்க மெட்டீரியல் இங்க அனுப்பிச்சு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு லோக்கல் அங்க ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் பர்சன் வேணும்னா எங்களுடைய ஆளுக்கு அங்க அந்த ஏரியால அவைலபிள் இருந்தாங்கன்னா இமீடியட்டா நாங்களே அனுப்பிச்சு என்ன பண்ணிடுவோம், அதை உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்க்க போறது மோட்டர் பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர் பார்க்கலாம், மோனோ பிளாக்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப்ஸ் இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரைமிங், மோனோ பிளாக், ஜெட் மோட்டர்ஸ், போர்வெல்ல சின்ன வெரைட்டிஸ்க்கான மோட்டார்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ப்ரெஷர் புஷர் பம்ப்ஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த 1/2 HP செல்ஃப் ப்ரைமிங்கா இருக்கட்டும், 1 HP செல்ஃப் ப்ரைமிங் இதெல்லாம் டொமஸ்டிக்கா மேனுவலா ஒரு சின்ன சம்பு தொட்டிலேருந்து மேலே ஏற்றுறங்கிற மாதிரி மேக்ஸிமம் 70 ஃபீட் 80 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 HP 1 HP மோட்டர்ஸே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் இன்னொரு மோட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ கார்பரேஷன் வாட்டர் தண்ணி இழுத்து யூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது. டிஎம்எஸ் மோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது டிஎம்எஸ் 1 இருக்கு, டிஎம்எஸ் 2 மாடல்ஸ் இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஏரியாஸ் தந்தாலும் மாறும். இப்போ 20 எனக்கு தண்ணி சக்ஷன் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும், 25 தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட் மோட்டார்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் மோட்டார்ஸ் அந்தந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்காக அவருடைய ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி. செல்ஃப் ப்ரைமிங் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 HPலேருந்து அவைலபிள் இருக்கும். இது 1/4 HP, இது 1/2 HP, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோ பிளாக் டைப்ஸ். ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கு ரேட்ஸ் என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலே போதும். ரேட்ஸ் உங்களுக்கு வந்து 1/4 HP ரேட்டு, 1/2 HP ரேட்டு, 1 HP ரேட்டு. இப்போ கேஸ்டிங் பாடி இப்போ ஒரு சில பேர் விரும்பி கேட்கறது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பாடி கேட்பாங்க. கேஸ்டிங் பாடி பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா வரும் உங்களுக்கு, குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு. செல்ஃப் ப்ரைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் காப்பர் வைண்டிங் தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேஸ்டிங் பாடியோட அந்த குவாலிட்டி வந்து நமக்கு செல்ஃப் ப்ரைமிங் நார்மல் அலுமினியம் பாடியில் கிடைக்காது நமக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் நீங்கள் ரேட் கேட்கும்போது உங்களுக்கு அலுமினியம் பாடியில் வேணுமா கேஸ்டிங் பாடியில் வேணுமா நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுக்கேற்ற ரேட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் மோனோ பிளாக்ஸ் தான். இப்போ நார்மல் மோனோ பிளாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் மோனோ பிளாக்ஸ் அவைலபிள் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் மோனோ பிளாக்ஸ் அவைலபிள் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் மோனோ பிளாக் பார்த்தீங்கன்னா டெலிவரிஸ் மாறும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து இப்போ 1க்கு 1 செக்ஷன்ஸ் இருக்குது, 1.25க்கு 1 செக்ஷன் இருக்குது, 1.5க்கு 1 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட செக்ஷன் டெலிவரிக்கு ஏற்றாப்புல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப்பில் வரும்போது ஒவ்வொரு இதுக்குமே நான் ஏன் ரேட்ஸ் இப்போ இதை சொல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு வரும்போது அந்தந்த ரேட்ஸ் மாறுபடும். அவங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல கஸ்டமைசேஷன் கேட்பாங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளுற ஜாஸ்தியாக எனக்கு ஃபார்மிங்காக யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அந்த இடத்துல 3 ஃபேஸ் கரண்ட் எப்போ ரெகுலராக இருக்காது, ஸோ அதனால் நான் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ரேட் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போது கஸ்டமர்ஸ் கேட்கும்போது இல்லைங்க வீடியோவில் ஒரு ரேட் சொல்லிட்டீங்க, நீங்கள் இப்போ உங்களோட ஃபோன் பண்ணி கேட்கும்போது டிஃப்ரெண்டாக ரேட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் வேணுமோ நான் அதோடைய ரேட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே பிராண்ட்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து மோட்டர்ஸ் வேணா மோட்டர்ஸ் கொடுத்துடலாம், ஷார்ப் பெஸ்ட் வேணா ஷார்ப் பெஸ்ட் கொடுத்துடலாம், லக்ஷ்மி வேணா லக்ஷ்மி கொடுத்துடலாம். பிராண்டிங் மேட்டர் கிடையாது, குவாலிட்டி தான் மேட்டர். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல தரமான ஒரு கோயம்புத்தூர் ஓட்டர் வேணும். இப்போ மோட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மோட்டரில் பெஸ்ட் மோட்டர் முதல்ல வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். குவாலிட்டி வைஸும் நல்லா கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தெரியாது நான் இவ்வளோ போர் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு எந்த மாதிரி பம்ப் எந்த மாதிரி மோட்டர் போகலாம் தெரியும். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காகவே ஃபர்ஸ்ட் அங்கே போர் மோட்டர் காமிக்கும் போது இப்போ ஒரு நார்மலாக வந்து எனக்கு நான் வந்து 100 அடி போர் போட்டிருக்கேன். 100 அடி போர் போட்டிருக்கீங்கன்னா பேசிக்காக ஒரு 1 HP 10 ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அவங்க எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணிடுவோம் நாங்களே. அதான் அவங்க என்ன டவுட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன மோட்டர் வேணுமோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்றாப்புல கரெக்டான செட் கொடுத்துருவோம். இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன்ஸை கேட்டிங்கன்னா அவங்க எப்படி கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே போய் எலக்ட்ரிஷியன்ஸ் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்த நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன மோட்டர் வேணும், ஒரு பைப் வேணுமா பைப் அவைலபிள் பண்ணி கொடுத்துருவோம், ஒயர் வேணுமா ஒயர் அவைலபிள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் வேணுமா கீழே இறக்கு ரோப் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் இப்போ எலக்ட்ரிஷியன் சப்போர்ட் இப்போ சப்போஸ் எங்களுடைய ஆட்கள் அங்கே இருந்தாங்க நியரஸ்டாகவே உங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிறாங்க, எனக்கு அவைலபிள் வேணும்னா அந்த சைடு ஆள் இருந்தால் எங்களுடைய ஆளே நாங்கள் என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் இறக்கிறதுக்கும் அவைலபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால நீங்கள் வந்து மோட்டர்ஸோ இப்போ ஸ்டார்டர் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்டர் பிளான்ஸ் கிடையாது. நம்மளோட டிஜிட்டல் ஸ்டார்டர் பிளான்ஸும் அவைலபிள் இருக்கு, நார்மல் ஸ்டார்டர் பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ல தண்ணி இல்லாமல் இருக்கும். ஸோ டிஜிட்டல் பிளான்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே பாருங்களேன், நம்ம வந்து செல்ஃப் ட்ரைவிங் மோட்டர்ஸே வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அவைலபிள் பண்ணி வச்சிருக்கோம். போர் மோட்டர்ஸ் இதில் ஃபுல்லாக இது எல்லாமே மோட்டர்ஸ் பிராண்ட்ஸ் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஒரே குவாலிட்டி தான். இதில் ஒரே குவாலிட்டி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து வேற பிராண்டட் மோட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு குவாலிட்டி வச்சிருப்போம், சேம் குவாலிட்டி நமக்கு அப்படியே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஓப்பன்லாம் சொன்ன இப்போ காமிச்சேன் இல்லையா, இது எல்லாமே ஓப்பனல் மோட்டர்ஸ். இது எல்லாமே ஓப்பனல் மோட்டர்ஸ். இப்போ இதில் எல்லாம் மோனோ பிளாக்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 HP ஓப்பனல். நான் சொன்னேன் இல்லையா 2 HP 1 HP ஓப்பனல். இதெல்லாம் 2 HP. ஓகேங்களா? இது எல்லாமே செக்ஷன் டெலிவரி மாறும். இப்போ 2க்கு 2 செக்ஷன் கேட்பாங்க, அந்த மாதிரி செக்ஷன் மாறுறதுக்கு ஏத்தாப்புல இருக்கும். இது எல்லாமே SS பாடியில் வர்றது. இந்த ஓப்பன் உள்ள கேஸ்டிங் பாடி வர்றது கீழே இருக்கு பாருங்க. கேஸ்டிங் பாடினா இந்த இருக்கு பாருங்க. இப்போ இந்த மெட்டீரியலுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த மெட்டீரியல் பாருங்க, இதோட மெட்டீரியல் பாருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஹெவியா இருக்கும். நமக்கு வந்து லைஃப் கொடுக்கிறது வந்து கேஸ்டிங் பாடி தான் லைஃப் கொடுக்கும். ஸோ மக்கள் ஆனால் எக்கனாமிக் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது யாருமே கேஸ்டிங் பாடி அந்த அளவுக்கு போக முடியாது. ஸோ இப்போ ஃபார்மிங் பண்ற இடத்துல தான் கேஸ்டிங் பாடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மோனோ பிளாக் இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் 3 ஃபேஸ் மோனோ பிளாக் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ 3 ஃபேஸ்ல மோனோ பிளாக் எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தான். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்ல கொடுத்துருவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் நிறைய பார்த்தாச்சு. இப்போ ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு. இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மாடி வீடு கட்டிடுறீங்க, பைப்பிங் பிளம்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான முறைக்கு பண்ணுறதில்ல. ஸோ இதனால் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய பைப்பில் வர தண்ணியோடைய அளவு ரொம்ப கம்மியாக வர ஆரம்பிச்சிது, ப்ரெஷர் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாத்ரூமை போய் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி டப்போய் ஃபில் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஸோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ப்ரெஷர் பூஸ்டர் பம்புன்னு சொல்லி வந்திருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ புது வீடு கட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு மேலே போச்சுனாலுமே இப்போ ஷவர்லாம் கொஞ்சம் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரணும், ஷவரில் தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு விழணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் போயிடுறாங்க. ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 HPங்க. இது 1/2 HP மோட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 3 பாத்ரூம் இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் கண்டிப்பான முறையாக அந்த டைமில் 2 பாத்ரூம் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை கிச்சனில் ஒரு ரூமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்த 1/2 HP ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் போதுமானது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 7500 வரும் உங்களுக்கு ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப்பு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பாத்ரூம் இல்லை, நீங்கள் 2 பாத்ரூம் மற்ற டைமில் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, 3 பாத்ரூம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணல. 1/2 HP ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப்பு உங்களுக்கு போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டக்ஸ் பம்ப்ஸ்
பம்ப்ஸுடைய பிராண்டில் வருதுங்க. உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு நல்ல காப்பர் வைண்டிங்கில் அதிகப்படியான மினிமம் 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கிற மாதிரி ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் இது. ஸோ இந்த ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை கீழே தெரிய நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த வேரியண்ட் ஒன்று இருக்குதுங்க. அது வந்து 1 HP ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப். அது 4 ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டேங்கோட வரும். இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டேங்க் வரும். இந்த 2 லிட்டர் டேங்க் மூலியமாக தான் நம்ம ப்ரெஷர் பண்ணி வரும். இதுக்கு அடுத்தக்கூடிய மாடலில் 20 லிட்டர் டேங்க் வச்சு நமக்கு 1 HP 4 ஸ்டேஜ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பாத்ரூம் இல்லை 5 பாத்ரூம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஷவர் நீங்கள் 4 ஷவரையும் அடுத்த டைமில் ஓப்பன் பண்ணி விட்டாலும் நல்ல ப்ரெஷரோட எல்லா டேப் ஓப்பன் பண்ணாலும் நல்ல ப்ரெஷரோட தண்ணி வருங்க. அது உங்களுக்கு அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 18,500 வரும். உங்களுக்கு அந்த ப்ரெஷர் பூஸ்டர் பம்பை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருதா, மாடி 4 மாடிக்கு மேலே கட்டிட்டீங்களா, ஐயோ எனக்கு வந்து ஷவரில் சல்லுன்னு தண்ணி வரணும் ஆனால் வரமாட்டுதுன்னு இருக்கிறீங்களா, இனிமேல் கவலையே படாதீங்க. இந்த ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு வாங்கி மாட்டுங்க, அதோடைய தொல்லையே முடிஞ்சுங்க. உங்கள் வீட்டில் 4 பாத்ரூம் இருக்குது 5 பாத்ரூம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1 HP 4 ஸ்டேஜ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு ஒரு 20 லிட்டர் டேங்கோட வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 வரும். மோட்டெக்ஸ் பம்பு கிட்டத்தட்ட 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டோட கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு நீங்கள் 5 பாத்ரூம்லேயும் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டாலும் செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி வருங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் மட்டுமே 8 வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் 10 வருஷத்தோட லைஃப் இருக்குங்க. 18,500 1 இயர் வாரண்டிங்கிறதுலாம் பெரிய விஷயங்க. ப்ரெஷர் பூஸ்டர் பம்பில் கிராண்ட் ஃபோர்ஸ் தவிர்த்து வேறு எந்த பிராண்டுமே இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மோட்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வெப்சைட்ல. கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தாங்க. டாக்டர் நஞ்சப்பா ரோடு அந்த ரோட்டில் அனுப்பரப்பாளையம் கார்பரேஷன் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா தாஸ் கேன்டீன் இருக்கும். அந்த தாஸ் கேன்டீன்லேயே நம்ம போர்டு போட்டிருப்போம் 70 feet அஹெட்னு சொல்லிட்டு. 70 அடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே மாடியிலேயே பான் எக்ஸ்பர்ட்னு சொல்லி போர்டே இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டுக்கு வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஊர்ல வந்தாலும் டேரெக்டாக இங்கேயே வந்து நேரில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.